அந்த காலத்தில் இந்த காலத்தில் தான் சார் வண்டி, டூ வீலரு, காரு, ஆட்டோ, வேனு, கேபு எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். ட்ராவல்ஸில் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். அந்த காலத்தில் வாகனம்னு சொன்னால் காளை தான், மாடு தாங்கிறேன், வண்டி தாங்கிறேன். அதாவது வண்டி மாடு கட்டி தான் நம்ம அழைச்சிட்டு போவோம். அந்த வண்டி மாட்டுக்கு நம்பர் கிடையாது. அந்த நம்பருக்கு பதில் காளை மாட்டுக்கு ஒன்று செய்வோம், ஒன்று கட்டுவோம். இப்போ யாருக்கு ஏதாவது தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். எல்லா காளமாட்டு கழுத்துலையும் சங்கு கட்டுவோம், சங்கு மணியும் கட்டுவோம். ஏன் கட்டுறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோக்கான லிங்க் ரிலேட்டட் வீடியோஸில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த சங்கு மணி அப்படிங்கிறது வந்து பெருமாளுடைய அம்சம். இந்த சங்கு மணிங்கிறது குலதெய்வத்தினுடைய அம்சம். நம்ம எங்கே போனாலும் இந்த வண்டி மாடு ஆக்சிடென்ட் ஆகாமல் வீடு வந்து சேரணும்னு சங்கு மணியும், இந்த மணி அடிக்கிறது வந்து மணிங்கிறது வந்து குலதெய்வத்தினுடைய அம்சம். மணிங்கிறது செவ்வாயை வச்சுக்கலாம், முருகனுடைய அம்சம் அப்படின்னு வச்சுங்களேன். இது மாதிரி வந்து அந்த காலத்தில் வாகனம் வச்சுருந்தவங்க ஒரு நாள் ஒரு மாடு வாங்கிட்டு வருவாங்க, ஒரு வீட்டுக்கு பசு மாடு வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாடு வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் நல்லா கறக்குது, கண்ணு ஒரு கன்று வந்து ஈன்றெடுத்தது, ஒரு வந்து பெண் கண், அதை கிடையாது கண்ணு போட்டுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் குடும்பம் வளர்ச்சி இன்னொரு மாடு வாங்கினேன், இன்னொரு மாடு. அந்த காலத்தில் பாருங்கள், ஆடு மாடு காளை கன்றுகளை வச்சு முன்னேறி வந்திருக்காங்கங்கிறேன். வாகனத்துக்கு பதிலாக, வாகனம் இல்லாத காலத்திலே வண்டி மாடு பூட்டி குதிரை வண்டி, வாகனம், வில்வத்தை, அதுக்கு முன்னாடி குதிரை வண்டி வச்சுருந்தாங்க, யானை கட்டி வச்சுருந்தாங்க, குதிரை கட்டி வச்சுருந்தாங்க, மாடு கட்டி போரடிச்சாங்க. இது எல்லாமே நடந்துச்சு. அதில் கட்டுறவங்களாம் நெத்தியில் பாருங்கள் சங்கு கட்டியிருப்பாங்க, கழுத்தில் பாருங்கள் மணி கட்டியிருப்பாங்க மாட்டுக்கு. அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் எந்த வாகனம் வாங்கினாலும், எந்த புது வண்டி வாங்கினாலும், எந்த பழைய வண்டி வாங்கினாலும் அந்த வண்டியினுடைய இதில் சங்கு கட்டியிருக்கணும். சங்கு வந்து பெருமாளுடைய அம்சம், காக்கும் கடவுள், ஆஞ்சநேயரோட அம்சம். ஏன்னா வந்து இந்த சங்கு நீங்கள் எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் சங்கு இருந்தால் உங்களை பாதுகாத்து கொண்டு வரும். இப்போ ரொம்ப பேர் அதுக்கெல்லாம் தெரியறதே இல்லை. வாகனம் வாங்கினதையும் எடுத்துகிட்டு ஓட்டுறாங்களோ ஒழிஞ்சு, டூ வீலரோ ஃபோர் வீலரோ, ஏன் என்ன பண்ணணும்னு தெரியலங்கிறேன்.